வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ வரப்போகிற மந்த்ஸில் என்னென்ன ஃபோன்லாம் லான்ச் ஆக போகுது, அதுக்கெலாம் நீங்கள் வெயிட் பண்ணலாமா வேணாமா, வெயிட் பண்ணுறது ஒர்த்தாக இருக்குமா, இல்லை இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸை வாங்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ பார்க்குற 98% ஆஃப் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணிடுங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னா iQOO Neo 10R. ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம், ஏன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலான வீடியோ டெடிக்கேட்டடாகவே போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ஃபோன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள், இங்கே ஐகார்டில் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல மறந்தேன். அது லான்ச் டேட் நான் எடுக்கும்போது அந்த லான்ச் டேட் வந்து ரிவீல் பண்ணல. ஸோ இப்போ வந்து மார்ச் 11 அன்றைக்கி இது லான்ச் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 25,000 to 30,000 இந்த ஃபோன் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரைஸிங் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேமிங்காக ஒரு ஃபோன் அண்டர் 30,000 வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்க ஸ்மார்ட் ஃபோன் Vivo V50. ஸோ இந்த V சீரிஸ் எப்பவுமே இந்த கேமரா ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா Vivo V50 மட்டும் தான் லான்ச் ஆக போகுது. Vivo V50 Pro இந்த டைம் கிடையாது. ஸோ எதனால் இதை வந்து ட்ராப் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ ட்ராப் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த ஒரு ஃபோனே போதும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஏன்னா 50,000 ரூபாய்க்கு நிறைய கேமரா ஓரியன்டாக சொல்லி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நிறைய ஃபோன் இருக்குது. ஸோ அந்த ஃபோன் தேவையும் கிடையாது. பட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் 38,000 லான்ச் ஆக போகுது. கிட்டத்தட்ட 38 to 40 கன்ஃபார்மாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வரப்போகுது. அண்ட் இதோட ஸ்பெக் அப்னு பார்த்தோம் அப்படின்னா 6.7 inch குவாட் கர்வ் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா அந்த டிஸ்பிளே டெக்னாலஜியில், அந்த டிஸ்பிளே தான் இங்கேயும் வரப்போகுது. அண்ட் ப்ராசர் அப்னு பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 7 Gen 3. ஸோ இவனுக்கு எதுக்கு இதை லான்ச் பண்ணுறானுங்கன்னே தெரில. இது ஒரு 3வது வருஷம் இது. Snapdragon 7 Gen 3 ஒன்றும் இப்போ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசர்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் 7+ Gen 3 கொடுக்கலாம். பட் இந்த ஃபோனில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராஸ் தான். ஏன்னா இந்த 40K செக்மெண்ட்டில் அந்தளவுக்கு பெருசாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கேமராஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதுக்கோசரம் மட்டுமே இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்குது. பட்டு இந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். 3 50 MP சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெயினும் 50, அல்ட்ராவும் 50, செல்ஃபி கேமராவும் 50 அண்ட் ஜெய்ஸ் ஆப்டிக்ஸோடையும் வருது. அண்ட் முக்கியமான அப்டேட் இந்த வருஷம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி அண்ட் 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட வருது. பட் இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் கிடையாது. இந்த டிசைனுக்கு இந்த பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதா. ஏன்னா வெறும் 7.3 mm தான் திக்னஸ் இருக்க போகுது. ஏன்னா அந்த சைஸுக்கு 6000 mAhங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு டிசைன் ரொம்ப முக்கியம், கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னா மட்டும், பட் பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லைனா மட்டும் இந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா மற்ற ஃபோன்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். இந்த ஃபோனோட லான்ச் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Feb 18 அன்றைக்கி லான்ச் ஆக போகுது. கன்ஃபார்மாக அஃபிஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்க ஸ்மார்ட் ஃபோன் Nothing 3A அண்ட் 3A+. ஸோ 3A+ஸை பற்றி அதிகமான டீட்டெயில்ஸ் இல்லை. ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்க போதில்லை 3Aக்கும் 3A+க்கும். வெறும் இந்த பேட்டரி அந்த ஒரு அல்ட்ரா வைட் இந்த மாதிரி மட்டும் தான் சேஞ்சஸ் வந்து இந்த டைம் இருக்க போகுது. இந்த ஃபோனோட லான்ச் டேட் வந்து March 4 அப்படின்னு அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் தான் லான்ச் ஆக போகுது. அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.8 inch Full HD+ AMOLED டிஸ்பிளே 120 Hz refresh rate வரப்போகுது. Snapdragon 7S Gen 3 வரப்போகுது. இது வந்து ஒரு நல்ல ப்ராசர் தான். அண்டர் 25K இவனுக்கு கரெக்டாக ப்ரைஸ் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். அண்ட் மெயின் கேமராவும் 50 MP, அல்ட்ரா வைடு 50 MP. அண்ட் இந்த டைம் 8 MP ஒரு டெலஃபோட்டோ சென்சர் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டெலஃபோட்டோ கொடுக்குறது ரொம்ப ரேரான விஷயமாக தான் இருக்குது. ஒரு சில பேர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் காம்படிஷனுக்கு வந்தால் நிறையா பேர் இன்னும் கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்லி உங்களுக்கு 32 MP ஒரு சென்சார் இருக்கும்போது அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh + 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட வரப்போகுது. அண்ட் இதோட ப்ரைஸிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 25 to 26 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து வரலாம். ஏன்னா Nothing 3A+ வந்து அந்த 28 to 30 அந்த செக்மெண்ட்டை வந்து காம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட கெஸ்ஸிங் தான். இது வந்து எங்கேயும் லீக்லாம் ஆகலை. ஸோ வந்தால் நல்லா தான் இருக்கும். அண்ட் அடுத்த லான்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா Realme GT7 Pro ரேசிங் எடிஷன் அப்படின்னு ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, சைனாவில். பட் இந்தியாவுக்கு வரும்போது இது GT70 வரதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி சைனாவில் தான் லான்ச் ஆகிறதுனால அதிகமாக பேச வேணாம். இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் போடுறேன்னு செக் பண்ணி பாருங்கள். பட் வந்தால் மார்ச்சுக்கு மேலே வரதான் சான்ஸ் இருக்குது. பிப்ரவரிலாம் லான்ச் ஆக சான்ஸே கிடையாது. இந்த ஃபோனில் என்ன சேஞ்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா GT7 Proவில் வந்து டெலஃபோட்டோ கேமரான்னு சொல்லி அதை மட்டும் இதில் வந்து தூக்க போகிறாங்க. மற்றபடி எல்லா ஸ்பெக்கும் சேம் தான். அண்ட் லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது Asusோட Zenfone 12 Ultra. இது வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறது கிடையாது. கன்ஃபார்மாக வந்தால் மேபி இன்னும் 2-3 months கழிச்சு தான் வரும். பட் இது வந்து குளோபலில் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இதோட ஸ்பெக்கும் போடுறேன், நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் லிஸ்ட்டில் அடுத்து இருக்க ஸ்மார்ட் ஃபோன் Google Pixel 9a. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்ச்சில் இருந்து கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50K கன்ஃபார்மாக இருக்க போகுது. அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.28 inch Full HD+ AMOLED டிஸ்பிளே 120 Hz refresh rate இருக்க போகுது. இதோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Tensor G4 இருக்க போகுது. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14 MP மெயின் கேமரா அண்ட் 13 MP அல்ட்ரா வைட் இருக்க போகுது. 13 MP செல்ஃபி கேமராவும் இருக்க போகுது. பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5100 mAh அண்ட் IP68 ரேட்டிங்கும் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வாங்க தேவையில்லை. ஏன்னா 50Kலாம் இந்த ஃபோன் வந்து ஒர்த்து கிடையாது. இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு Pixel 8 Pro வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் அன்பாக்ஸ்டு ஃபோன் வந்து 40K 45Kலாம் கிடைக்குது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதை வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அவசியமே கிடையாது. அண்ட் லிஸ்ட்டில் அடுத்து இருக்க ஸ்மார்ட் ஃபோன் இது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு டைம் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் லான்ச் பண்ணுவாங்க. iPhone 16e. ஸோ இந்த டைம் வந்து iPhone SE 4ங்கிற பேரை வந்து 16eன்னு மாற்றுறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா லீக்ஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த கேமராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா iPhone 14ஓட டிசைன்
டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க போது, பேக்கில் வந்து சிங்கிள் கேமரா கொண்ட ஒரே ஒரு கேமரா 48 MPக்கான மெயின் கேமரா மட்டும்தான் இருக்க போகுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 13 மெகாபிக்சலுக்கான சென்சார் இருக்க போது. இந்த டைம் டிஸ்பிளேல வந்து மிகப்பெரிய ஒரு அப்கிரேடு, எல்சிடியிலேருந்து ஓஎல்டிக்கு மூவ் ஆகுறாங்க. பட் 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது, 120 ஹெர்ட்ஸ் 90 ஹெர்ட்ஸ்க்குலாம் எதிர்பார்த்துறாதீங்க, சான்ஸே கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த டைம் பேஸ் மாடலே உங்களுக்கு 8GB ரேமும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இதில் ஆப்பிள் ஏஐ வந்து கன்ஃபார்மாக இருக்க போகுது. அண்ட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் வர குவால்காம் மாடம் 5G மாடம் வந்து இல்லாமல் ஆப்பிளோட ஓன் மாடம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அடுத்து வர 17 சீரிஸில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப காம்பேக்டான ஒரு ஃபோனு. ஸோ பேட்டரி லைஃபும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இருக்காது. கண்டிப்பாக 50,000க்கு மேலே தான் ப்ரைஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் யாராவது காம்பேக்டான ஃபோனு வாங்க போகிறீங்க அப்படின்னா மேபி வெயிட் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்குலாம் வெயிட் பண்ண தேவையில்லை. விவோவில் ஏதோ X200 மினி வரதா பேசிக்கிறாங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மார்ச் ஏப்ரலில் வந்து இந்த லான்ச் வந்து இருக்க போது சொல்கிறாங்க. மேபி அதுக்கு வேணால் வெயிட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக X200 மினியாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது. ஸோ வந்தால் வேறு லெவலாக இருக்கும் அந்த ஃபோனு. ஸோ ஏன்னா சைனாவில் இருக்க ஃபோன் நிறைய பேர் இம்போர்ட் பண்ணி பார்த்துருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேமராஸ்லாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வெயிட் பண்ணுங்கள், இந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆப்பிளோட மிகப்பெரிய ஃபேனாக இருக்கீங்க, அண்டர் 50,000க்குள்ளே ஃபோன் வேணுன்னா இதை வந்து கன்சிடர் பண்ணலாம், அவ்வளோதான், வாங்கணும்லாம் சொல்ல. லிஸ்ட்டில் கடைசியாக இருக்க ஸ்மார்ட் ஃபோன் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸை பார்த்தேன், ரியல்மியோட P3 Pro. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 18 அன்றைக்கி லான்ச் ஆக போகுது. இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 7S Gen 3. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக் லீக் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து நியூஸே வருது. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ்லாம் வேணும், இதுக்கு வந்து டெடிக்கேட்டடாக வீடியோ வேணால் நான் போடுறேன். அண்ட் அது வேணும், எந்த ஃபோனுக்கு இதில் டெடிக்கேட்டடாக ஃபுல் ஸ்பெக்கும் வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா February அண்ட் மார்ச்சோட அப்கமிங் ஃபோன்ஸோட டீட்டெயில்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.